ஹாய் விவர்ஸ், இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா முக்கியமான சில நியூஸ் வந்திருக்கு. அது என்னெல்லான்னு பார்த்துடலாமா? இது வரைக்கும் நீங்கள் ஆண்ட்ராய்டை நம்பர் சீரீஸில் தான் கேள்விப்பட்டிருப்பீங்க. 12, 13, இப்போ 15 வந்திருக்கு. ஸோ இப்போ புதுசாக கூகுள் ஆண்ட்ராய்டு XR அப்படின்னு சொல்லி ஒரு பிளாட்ஃபார்மை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது என்னது ஆண்ட்ராய்டு XR அப்படின்னா எக்ஸ்டெண்டட் ரியாலிட்டி அப்படின்னு அர்த்தம். இது விஆர் ஹெட்செட்ஸுக்காகவே, அதாவது வேர்ச்சுவல் ரியாலிட்டி ஹெட்செட்ஸுக்காகவே புதுசாக டெவலப் பண்ணப்பட்டிருக்கிற ஒரு பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் நினைக்கலாம், இது ஏற்கனவே இருக்கே, கூகுள் டே ட்ரீம்னு ஒரு ஹெட்செட் இருந்துச்சு, கூகுள் கார்ட்போர்டுன்னு ஒன்று இருந்துச்சு, இப்போ ஆப்பிள் விஷன் ப்ரோ போன வருஷம் விட்டுருக்காங்க, அதை காப்பி அடித்து செய்கிறாங்களான்னு கூட உங்களுக்கு தோணும். பட் விஷன் ப்ரோ வந்து ஒரு ஃபெயிலியர் தான் சொல்லலாம். ஆப்பிள் கிட்டேருந்து நிறைய பேர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க, அது வந்து ரொம்ப இரிட்டேஷன்ஸ் ஏற்படுத்துது, ரொம்ப ஹை பிரைட்னஸாக இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய தலைவலி ரிப்போர்ட்ஸ்லாம் வந்ததுக்கப்புறம் கேர்ஃபுல்லாக கூகுள் இந்த தடவை இதை ரீலான்ச் பண்ணுறாங்க. இந்த எக்ஸ்டெண்டட் ரியாலிட்டி பிளாட்ஃபார்மை அவங்க ஜெமினியை வச்சு தான் பில்டு பண்ணுறாங்க. ஜெமினினா என்னென்னு உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், கூகுள் அசிஸ்டண்ட்டுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக வந்த ஏஐ அசிஸ்டண்ட், எல்எல்எம்னு சொல்லுவாங்க, லார்ஜ் லாங்குவேஜ் மாடல். கூகுள் இந்த ஹெட்செட்டை சாம்சங் கூடயும் குவால்காம் கூடயும் பார்ட்னர்ஷிப் பண்ணி தான் ரிலீஸ் பண்ணுறாங்க. சிப்புக்காக குவால்காம், ஹார்ட்வேர்க்காக சாம்சங். ஹார்ட்வேர் டீம் கூகுளில் இருந்தாலும் டேரெக்டாக அவங்க இதில் இறங்கலை. இதுக்கு பேர் ப்ராஜெக்ட் மூஹான் அப்படின்னு வச்சுருக்காங்க சவுத் கொரியனில். இதில் சாம்சங்கில் மூஹான் அப்படின்னா இன்ஃபினிட்டி அப்படின்னு அர்த்தம். இந்த பிளாட்ஃபார்முடைய இன்னொரு வேர்ஷன் தான் கூகுள் கிளாஸ்லேயும் இருக்க போகுது. அதாவது ஆண்ட்ராய்டு XR தான் கூகுள் கிளாஸ்லேயும் ரன் ஆக போகுது. ஜெமினியை வச்சு தான் இதை நீங்கள் ஃபுல்லாகவே அவங்க கட்டமைக்க போகிறாங்க. ஜெமினி நீங்கள் பார்க்குறது கேட்குறது எல்லாத்தையுமே லிசன் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ இது ஒரு வித்தியாசமான டேக்காக இருக்க போகுதுன்னு தான் நினைக்கிறேன். ஒரு ஹெட்செட், விஆர் ஹெட்செட் மாதிரி தான் இருக்கும். எக்ஸ்டர்னல் பேட்டரி சோர்ஸோடு தான் இயங்க போகுது. ஸோ அது எப்படி இருக்குன்னா, ஸோ நீங்கள் பார்க்கலாம், ஏதாவது ஒரு ஹோட்டலுக்கு போயிட்டு மெனுவை பார்க்குறீங்க, வேறு லாங்குவேஜில் இருக்கிற மெனுவை பார்த்தீங்கன்னா டக்குன்னு ட்ரான்ஸ்லேட் ஆகிடுது. ஒரு யூடியூப் வீடியோவை டக்குன்னு உங்கள் லாங்குவேஜில் கேட்குறது, ட்ரான்ஸ்லேட் ஆகி கேட்குறதுலேருந்து நிறைய யூஸ்ஃபுல்லான ஃபங்க்ஷன்ஸை பண்ண முடியும். ஸோ இதெல்லாமே வந்து ஏற்கனவே நீங்கள் ஃபோன்லேயே பண்ணலாமேடா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பட் இதில் எம்மர்சிவ் எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது தான் விஆரில் மேட்டர். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் வந்து அது அந்த உலகத்துக்குள்ளேயே உங்களை டிரான்ஸ்போர்ட் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். ஸோ வந்து விஆர் கேம்ஸ்லேருந்து எல்லாமே ரொம்ப சூப்பராக சப்போர்ட் ஆக போகுது. நேட்டிவான ஆண்ட்ராய்டு ஆப்ஸ், அதாவது இந்த நார்மல் 2D ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் இருக்கு இல்லையா, கேல்குலேட்டர், இது எல்லாமே அங்கேயும் அவைலபிளாக இருக்க போகுது. ஸோ தேர்ட் பார்ட்டி டெவலப்பர்ஸும் இதில் ஸ்பெஷலாக தனியாக ஆப் ஒன்றும் செஞ்சு விற்கணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் ஒரு ப்ரோக்ராமில் ஆப்டின் அப்படின்னு கொடுத்தாலே போதும், இதுக்கு வந்துடும். ஸோ ஃபஸ்ட் பார்ட்டி ஆப்ஸ் லைக் கூகுள், யூடியூப் எல்லாமே இதில் வந்து ரொம்ப என்ஹான்ஸ்டாக இருக்க போகுதுன்னு சொல்கிறாங்க. ஃபோட்டோஸ் வந்து பார்த்தீங்கன்னா சினிமேட்டிக் ஃபோட்டோஸ்னு ஒரு புது விஷயம் கொண்டு வர போகிறாங்க. இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து டச் பேஸ்டு, ஜெஸ்டர் பேஸ்டாக இருக்க போகுது. பிஞ்சிங், அப்புறம் இப்படி ஹேண்ட் மூமெண்ட்ஸை வச்சு நீங்கள் வந்து இந்த உங்களுடைய ஹெட்செட்டில் இருக்கிற UI எலிமெண்ட்ஸை கண்ட்ரோல் பண்ணலாம். டேப் பண்ணுறதுக்கு இப்படி நீங்கள் டேப் பண்ணலாம். ஸோ எல்லாமே வந்து ரொம்ப இன்டிவிட்டிவாக இருக்க போகுது. ஸோ இதுதான் ஃபஸ்ட் நியூஸ். இது வந்து எப்படி வரப்போகுதுன்னு பார்க்கலாம். ஸோ ரெண்டாவது நியூஸ் என்னென்னா, கூகுள் கிளாஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. என்னடா அது கூகுள் கிளாஸ் 2013 டைமில் வந்ததாச்சே, இப்போ என்னடா அதை பற்றி சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இது 2.1 வேணால் வச்சுக்கலாம். ஸோ இந்த ஆண்ட்ராய்டு XR உடைய இன்னொரு வேர்ஷன் தான் கூகுள் கிளாஸ். இது வந்து ஹெட்செட் மாதிரியான ஒரு விஷயமா இல்லாமல் நான் இப்போ போட்டிருக்க இந்த நார்மல் கூலிங் கிளாஸ் மாதிரி கூட இருக்கலாம். ஸோ இது வந்து உங்களுக்கே தெரியும், இப்போ வந்து மெட்டா கம்பெனி வந்து ரேபன் கூட சேர்ந்து ஒராயன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏற்கனவே ஒரு ஸ்மார்ட் கிளாஸஸ் வந்திருக்கு. கிட்டத்தட்ட அதே மாதிரி சைஸில் தான் இதுவும் இருக்குது. ஸோ இதில் என்ன அப்படின்னா, இதுலேயும் ஜெமினி தான் இருக்க போகுது. ஆனால் ஃபுல் ஹெட்செட் எக்ஸ்பீரியன்ஸ் வேணாம், அவ்வளோ பெரிய வெயிட்டாக என் தலையில் மாட்டுறதுக்கு எனக்கு பிடிக்கல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு மினிமலிஸ்டிக்காக இந்த மாதிரி ஒரு கிளாஸை மாட்டிக்கிட்டு ஜாலியாக நீங்கள் ரோட்டில் நடந்து போகலாம். ஸோ நீங்கள் போகும்போது மேப்ஸ் எல்லாமே சின்னதாக அழகாக, இது வந்து இந்த இதுனா ஃபுல் அண்ட் ஃபுல் டிஸ்பிளே வந்து கவர் ஆகாமல் நீங்கள் பார்க்குற ஆக்சுவல் உலகத்திலேயே சின்னதாக டெக்ஸ்ட் அப்பியர் ஆனால் இப்படி இருக்கும், அந்த மாதிரியான ஒரு இன்டர்ஃபேஸ் இருக்க போகுது. கூகுள் மேப்ஸ் வந்து ஒரு சின்னதாக ரூட்டு போட்டு நீங்கள் நடந்து யாரோட உதவியுமே இல்லாமல் அப்படியே நடந்துக்கிட்டே கூகுள் மேப்ஸை பார்த்துட்டு ரியல் வேர்ல்டையும் பார்த்துக்கிட்டே போகலாம். இப்போ மேப்ஸ் நேவிகேஷன்னா ஃபோனை பார்த்துக்கிட்டே வண்டி ஓட்ட முடியாது, யாராவது பின்னாடி உட்காந்துட்டு சொல்லணும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்க போகிறதில்ல. ஸோ ஃபோனை பார்த்துக்கிட்டே போய் எங்கேயாவது விழுந்துடுறது அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்காது. ஏன்னா கிளாஸ் வந்து
நீங்கள் கண்ணில் மாட்டியிருக்க போகிறீங்க, ரியல் வேர்ல்டில் பார்க்க போகிறீங்க. அதில் ஒரு சின்ன ஹெட்ஸ்அப் டிஸ்பிளே மாதிரி டெக்ஸ்ட் மாதிரி கூகுள் மேப்ஸ் வரப்போகுது. ஸோ கூகுள் மேப்ஸ் மட்டும் இல்லை, உங்களுக்கு தேவையான இமெயில்ஸ், வாட்ஸ்அப் மெசேஜஸ் எல்லாமே ஹெட்ஸ்அப் மாதிரி கிளாஸ்லேயே வந்துடும். நீங்கள் நடந்துக்கிட்டே ஜாகிங் பண்ணிக்கிட்டு அதுக்கு நீங்கள் ரிப்ளை பண்ணிக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ ஜெமினியை வச்சு ஈஸியாக உங்களால் இதை ஹேண்டில் பண்ணிட முடியும். ஸோ இதுதான் வந்து கூகுள் கிளாஸ். இது வந்து ஆக்சுவலாக கான்செப்டாக தான் இப்போதைக்கு வந்துருக்கு, ப்ரோட்டோடைப் தான். இன்னும் மார்க்கெட்டுக்கு இது வர மாதிரி எதுவும் சொல்லலை. பட் அந்த விஆர் ஹெட்செட் வந்து மார்க்கெட்டுக்கு வந்துடும். ஸோ இதுதான் ரெண்டாவது நியூஸ். தேர்ட் அண்ட் ஃபைனல் நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எல்லாருக்கும் ஆண்ட்ராய்ட் 15 அப்டேட் வர ஆரம்பிச்சிச்சு. பட் இப்போ ஆண்ட்ராய்ட் 16 ஃபர்ஸ்ட் டெவலப்பர் பேட்டா வந்துருச்சு. ஆமாம், இது ரொம்ப ஏர்லி தான். கூகுள் வந்து ஃபஸ்ட்டு குவார்ட்டர்லேயே ஆண்ட்ராய்ட் 16 ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குன்னு சொல்கிறாங்க. இதில் இப்போது புதுசாக என்ன ஃபீச்சர் வந்திருக்கு அப்படின்னா, நீங்கள் பழைய லாவா ஃபோன்லலாம் பார்ட்டி மோடுன்னு சொல்லி ஒரு ஆப்ஷனை பார்த்துருப்பீங்க. அதாவது 4-5 ஃபோனை ஒன்றா அடுக்கி வச்சு, ஒரே மாடல் ஃபோனை ஒன்றா அடுக்கி வச்சு ஒரே MP3 பாட்டை ஒன்றா ஸ்ட்ரீம் பண்ண வச்சு, ஸோ அந்த லவுட்னஸை இன்க்ரீஸ் பண்ணுறது தான். இப்போ ஒரு அதே மாதிரியான ஃபீச்சர்ஸை இப்போ ஆடியோ ஷேரிங் அப்படிங்கிற பேரில் கூகுள் கொண்டு வந்திருக்காங்க. ஆடியோ ஷேரிங் என்ன பண்ணுன்னா, இது பற்றிக்கு பிக்சல் ஃபோனில் தான் ஒர்க் ஆகுது. லைனாக 2-3 பிக்சல் டிவைசஸை வச்சு ஒரே MP3 சாங்கை ஸ்ட்ரீம் பண்ண வச்சு அதோடைய வால்யூமை சிங்க்ரனைஸ்டாக ப்ளே பண்ண வச்சு இன்க்ரீஸ் பண்ணி ஒரு பார்ட்டி மோடு மாதிரி பண்ணலாம். இது வந்து ஒரு ப்ளூடூத் ஹெட்ஃபோனுக்கு இல்லை ப்ளூடூத் ஸ்பீக்கருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இப்போ ஆண்ட்ராய்ட் 15 உங்களுக்கு தெரியும், ஒரே மொபைலில் 2 ப்ளூடூத் ஹெட்ஃபோன்ஸை கனெக்ட் பண்ணிக்கிற ஆப்ஷன்ஸ் வந்துருச்சு. இப்போது 16 ஒரே பாட்டை மல்டிபிள் ஃபோன்ஸில் ப்ளே பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துட்டாங்க. ஸோ இது எப்படி போகுது, அடுத்தடுத்த பேட்டாவில் என்னென்ன ப்ரோக்ராம்ஸ், என்னென்ன ஃபீச்சர்ஸ் வருது புதுசாக அப்படின்லாம் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த பெல் பட்டனை அமுத்தி வைங்க, திரும்பியும் சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ திரும்பவும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் ஸ்டே டியூன்ட். அது ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. முக்கியமாக லைக் பண்ணுங்கள், அதுதான் யூடியூப் அல்காரிதத்துக்கு ரொம்ப முக்கியம்.